பீகார்ல எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்க இந்த பிஜேபி இப்ப கூட்டணி ஆட்சியில கூட. ம். 70% குழந்தை பிறப்பு வந்து வீட்டுல நடக்குது. இன்னமும் ஸ்டில் இன்னமும் 2025ல. எஸ் எஸ் எஸ். ஸோ 2000க்கு பிறகே இதுதான் நிலைமைன்னு சொன்னா 70% குழந்தைங்க பிறப்பு வீட்டில் நடக்கும்போது சர்டிஃபிகேட் வேணும்னா தான் அவங்க போய் அக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு எப்போ சர்டிஃபிகேட் தேவைப்படும், பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் போட்டு எப்போ தேவைப்படும்னா பல நேரத்தில் வந்து பாஸ்போர்ட் வாங்கும்போது தான் அது தேவைப்படும். ஓகே. நமக்கே சொல்கிறேன், நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் போட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்போர்ட் வாங்கும்போது தான் 1988க்கு பிறகு பிறந்தவங்க போய் பர்த் சர்டிஃபிகேட்டில் பேரோட வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அது வரைக்கும் ஸோ பீகாரில் எத்தனை பேர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறாங்க? ஸ்கூல் எஜுகேஷனே முடிக்காத ஒரு பகுதியில், அது அவங்களோட குற்றம் இல்லைங்க, இதெல்லாமே அரசோட தோல்வி. இப்போ என்ன இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, வேற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு இந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்குறது ஈஸி. இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவோட சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இத்தனை பேரும் எப்படி வந்து அதை பண்ண முடியும்?